இவர் சோமா ராமச்சந்திரன் அல்ல, சோகத்திலும் மாறாத ராமச்சந்திரன் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் பாராட்டப்பட்டவர். 1984ஆம் ஆண்டு அண்ணா நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக களம் கண்டு வெற்றி பெற்றவர்தான் சோமா ராமச்சந்திரன். அதற்கு பிறகு எம்ஜிஆர் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட போது எழுந்த அலையாலும் நிலை மாறாமல் வெற்றி கண்டவர் சோமா ராமச்சந்திரன். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் களம் கண்டவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. சோமா ராமச்சந்திரன் மட்டும் நூற்றாண்டை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அவரது நூற்றாண்டு விழாவிற்கு வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சோமா ராமச்சந்திரன் காலில் விழுந்து ஆசி பெற்றார். சட்டமன்ற உறுப்பினராய் கலைஞருடைய உள்ளங்கவர்ந்த தொண்டராக வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, முதலமைச்சருடைய தனித்த பாராட்டுதலை பெற்றிருக்கிற, துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிற அண்ணா நகர் அண்ணன் சோமா ராமச்சந்திரனுடைய நூற்றாண்டு விழா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா நிலையிலான தொண்டர்களும் கொண்டாடப்பட வேண்டிய திருநாள். உடல் ஆரோக்கியத்தோடு இயற்கையினுடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கு ஒரு நூற்றாண்டை தொட்டிருக்கிறார். நூற்றாண்டு என்பது திராவிட இயக்கம் 100 ஆண்டு கொண்ட இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழா கண்ட இயக்கம். பெரியார் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர், அண்ணா நூற்றாண்டு விழா கண்ட தலைவர், கலைஞர் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர், பேராசிரியர் நூற்றாண்டு விழா கண்ட தலைவர். அந்த வரிசையில் ஒரு தொண்டனும் நூற்றாண்டு விழா கண்டிருக்கிறார். இன்னைக்கு தலைவராகி இருக்கிறார் சோமா ராமச்சந்திரன் அவர்கள். அவரை வாழ்த்துகிற விதமாக நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிற அற்புத வாழ்த்து எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை தருகிறது. நாட்டை ஆளுகிற முதல்வர், இந்தியா உற்று நோக்குகிற முதல்வர், அடுத்த முறையும் முதல்வர் இவர்தான் இன்று கணக்கிடப்படுகிற உச்ச நிலையில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் கடைகோடி தொண்டருடைய நூற்றாண்டு விழாவையும் மனதார வாழ்த்தி முரசொலியில் அறிக்கையாக வாழ்த்துதலாக அலைபேசி தொடர்பு கொண்டு வாழ்த்துகிறார் என்று சொன்னார். ஒரு தலைவன் ஒரு தொண்டனுடைய வாழ்த்தை பெற்றால் அந்த தொண்டன் 100 ஆண்டு வாழ்வான் என்பதற்கு ஒரே அடையாளம் அந்த சோமா ராமச்சந்திரன். சோமா ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல ஆண்டு உடல்நலத்தோடு வாழ்வதற்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சருக்கு நன்றியையும் தெரிவித்தார்.